ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். துன்பம் ஏன் வருகிறது, அது யாருக்கு வருகிறது, அதன் நோக்கம் என்ன என்று இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலில் துன்பம் ஏன் வருகிறது என்ற கேள்விக்கு, வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. அது வாழ்வின் சகஜம். இன்பமும் துன்பமும் வாழ்வின் ஒரு அங்கம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அது யாருக்கு வருகிறது என்ற கேள்விக்கு, இறைவன் யாரை அதிகம் அன்பு செய்கிறாரோ அவனை பக்குவப்படுத்த, அவனை பண்படுத்த, துன்பத்தை கொடுத்து, அனுபவத்தை கொடுத்து அவனை பக்குவப்படுத்துகிறார். இன்னொரு ரகசியம், நாம் துன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த உலகில் நம்முடைய பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்படுகிறது. பாட்ஷா படத்தில் ரஜினி சார் சொல்வது போல், கடவுள் நல்லவங்களை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார் என்பதுதான் உண்மை. சமீபத்தில் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரின் சொற்பொழிவில் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. துன்பத்தின் மூலம் நம் பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டு நாம் புனிதப்படுத்தப்படுகிறோம். எப்படி என்றால், நமது காலில் ஒரு கட்டி வந்தால், அது உள்ளே இருந்தால் அது பெரிதாகி பின் அந்த கட்டி நம் காலுக்கே ஆபத்தாக முடியும். ஆனால் அந்த கட்டி உடைந்து அதிலிருந்து சீழும் இரத்தமும் வரும்போது அந்த வலி நம்மை படாத பாடுபடுத்திவிடும். ஆனால் கசடுகள் அனைத்தும் வெளிவந்து இறுதியில் கால் குணமாகிவிடும். அதுபோலத்தான் துன்பம் வரும்போது நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஆனால் அந்த தருணங்களில் இறைவனை இறுக்கமாக பற்றி கொண்டு துன்பங்களை பொறுமையோடு சகித்து கொண்டால் இறைவன் இறுதியில் நம் துன்பங்களை நீக்கி நமக்கு நன்மையைத்தான் தருவார். கிறிஸ்தவ பைபிளில் சொல்லியிருக்கிறது, துன்பம் என்பது பொன்னை நெருப்பில் புடமிடுவது போன்றது, அதன் பின் பொன் மிளிரும். அதுபோல இறைவன் தன்னை நேசிப்பவர்களை பொன்னை பிடமிடுவது போல துன்பம் என்னும் உலையில் இட்டு அவர்களை பக்குவப்படுத்தி அனுபவங்களை கொடுத்து பண்படுத்துகிறார். இது இறைவனை நேசிப்பவர்களுக்கு மட்டும் கிடைக்கும் பொன்னான வாய்ப்பு. எனவே தவறு செய்கிறவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று நினைத்து கண்ணீர் வடிக்காதீர்கள். கவிஞர் கண்ணதாசன் தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தில் குறிப்பிட்டிருப்பார், மேல் கிளையில் நாகம், கீழே வேங்கை, நடுக்கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. கை வலிக்கும், பொறுத்து கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையின் முடிவு சுகமானதாகத்தான் இருக்கும் என்று. எனவே அன்பார்ந்தவர்களே, துன்பத்தை பொறுமையோடு பொறுத்து கொள்ளுங்கள். துன்பத்தை மனதை பக்குவப்படுத்தும் ஒரு வாய்ப்பாய் எண்ணுங்கள். எந்த நிலையிலும் தர்மத்திற்கு எதிராக நடக்காதீர்கள். இறைவன் எனக்கு தருவதெல்லாம் நன்மைக்கே, அவர் என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு இருங்கள். இறைவன் நம்மை காப்பார், இதுதான் உண்மை. நம்பிக்கையோடு இறைவனை பற்றி கொண்டு நம் வழி செல்வோம், நம் பணிகளை செய்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.